அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பூக்குழி கதையின் தொடர்ச்சி. மீன சல்மனில் கட்டிட வேலைகளில் ஈடுபட்டிருந்த ஒரு பெரிய அமெரிக்க நிறுவனத்தில் காமேஷ் ஒரு என்ஜினியர். ஏறக்குறைய ராஜ்குமாரை போன்ற சம்பளமும் சலுகைகளும் கிடைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் அவன் 2 ஆண்டு கால ஒப்பந்தத்தில் தான் வந்திருந்தான். ஒப்பந்தம் மறுபடியும் தொடரும் என்ற நம்பிக்கை இருக்கவில்லை. தாய் நாட்டிற்கு திரும்ப வேண்டும், வேலை தேடிக்கொள்ள வேண்டும் என்று பல கவலைகள் அவனை குடைந்து கொண்டிருந்தன. அவன் வேலை பார்த்த அந்த இடத்திலேயே கம்பெனியின் குடியிருப்பு பகுதியும் இருந்தது. கம்பெனியின் தயவால் வசிக்க ஒரு சிறு பிளாட்டும் கிடைத்திருந்தது. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு என்ற ஒரு படுக்கை அறை கொண்ட சிறு பிளாட் அது. ஆனால் எல்லாவித வசதிகளுக்கும் குறைவு இருக்கவில்லை. கை நிறைந்த சம்பளத்தையும் சுகமான வாழ்க்கையையும் விட்டு போகும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறதே என்று உள்ளூர வேதனைப்பட்டு கொண்டுதான் இருந்தான். ராஜ்குமாரை போல் எப்பொழுது ஒப்பந்த காலம் முடியும், ஊருக்கு கிளம்புவோம் என்ற ஆவல் அவனுள் இல்லை. அப்படி ஆசையுடன் வரவேற்க அவனுக்கு என்று சொல்லிக்கொள்ள ஊரில் சொந்த பந்தங்கள் யாரும் இருக்கவில்லை. உண்மை நிலையில் அவன் ஒரு அனாதை. வார இறுதிகளில் பெரும்பாலான நாட்களை அவன் ராஜ்குமார் வீட்டில் கழிப்பதை வழக்கமாகி கொண்டிருந்தான். இப்பொழுதாவது சில சமயங்களில் நண்பனை தன் பிளாட்டிற்கு சாப்பிடவும் தங்கவும் அழைப்பதும் உண்டு. அன்று மாலை அவர்கள் இருவரும் வேலைக்கு பின் சந்தித்து கொண்டனர். பொழுதின் கனத்தை கரைக்க விமான நிலையம் வரை நண்பனை காரில் ஒரு சிறு பயணத்துக்கு அழைத்துச் சென்றான் ராஜ்குமார். பட்டிக்காட்டான் யானையை பார்க்கிறது போல என்பாங்க. கண்காற்று விமானம் புறப்பட்டு செல்வதை வேடிக்கை பார்க்க வந்து இங்கே நின்றுகிட்டு இருக்கோம். காமேஷ் சிரித்தான். அதே சமயம் கண்காற்று விமானம் ஒன்று கோஷமிட்டபடி வானத்தை நோக்கி எழும்பியது. வியப்புடன் இருவரும் பார்த்து கொண்டு நின்றனர். உண்மையில் நான் தான் பட்டிக்காட்டான், நீ பெரிய பட்டணத்து ஆசாமியாச்சே, பம்பாய் வாசி. ராஜ்குமார் கேலியாக அவன் தோலை மெல்ல தட்டினான். நான் ஒன்று சொல்ல முடியும், நீ பட்டிக்காட்டு பணக்காரன், நான் பட்டணத்து தொழிலாளி வர்க்கம்னு சேர்த்து கூறலாம். எப்படி ஜோக்? காமேஷ் உறக்க சிரித்தாலும் அவன் வார்த்தைகள் ராஜ்குமார் மனதை சுருக்கென்றுதான் தைத்தன. மிக நெருக்கமாக பழகினால்தான் ஒருத்தருடைய குணம் நமக்கு புரியும். அகல்யா அடிக்கடி சொல்வாள். அது எவ்வளவு பெரிய உண்மை. நட்புரிமை பாராட்டி மிகவும் நெருங்கி பழகியதால் அவன் ஒரு விஷயத்தை இதற்குள் புரிந்து கொண்டிருந்தான். என்னவோ ஒரு காரணத்தினால் காமேஷிற்கு வாழ்க்கையிலே ஒரு சிறு கசப்பு தட்டிவிட்டிருக்கிறது. தன்னிடம் அவன் ஏன் மனதை திறந்து பேசக்கூடாது? உள்ளத்தை உறுத்திட காரணம் ஏதாவது இருந்தால் அதை நிவர்த்திக்க தன்னால் முடிந்த உதவியை அவன் செய்ய தயாராக இருந்தானே. பரிவுடன் நெருங்கி வரும் நல்ல நண்பனிடமே படபடவென்று பேசி மெல்ல ஒதுங்கிக் கொள்கிறானே ஏன்? வழியில் கடைத்தெரு பகுதியில் காமேஷ் ஒரு அரபு உணவு கடை அருகே கண்டியை நிறுத்தச் சொல்லி இறங்கினான். நீ சைவ உணவுக்காரன், இல்லாட்டா கரம் மசாலா போட்டு சமைச்சிருக்கிற கறிக்குழம்பை உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். உனக்கும் எனக்கும் சாப்பிட கப்பூஸ் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். நீ உள்ளே வந்து என்னோடு சாப்பிட்டுட்டு தான் போகணும். இன்னைக்கு ஞாயிற்கடை சோற்றை மறந்துடு என்றான். மறுக்க முடியாமல் ராஜ்குமார் காரை மனாசல்மனுக்கு செலுத்தி அந்த குடியிருப்பு பகுதியை சற்று தொலைவில் நிறுத்தினான். இருவரும் இறங்கினார்கள். 2வது மாடியில்தான் அவனது பிளாட் இருந்தது. கதவை திறந்ததும் குளிர்சாதனத்தின் குளுமை வரவேற்றது. ஆனால் அறையில் நிலைமை வரவேற்கத்தக்கதாகவே இருக்கவில்லை. ஆண் அழகன் பகட்டாக உடுத்தி கொள்ள தெரிந்து கொண்டிருந்தான். ஆனால் காமேஷுக்கு தன் சூழ்நிலையை பற்றி அதிகம் அக்கறையே இருந்ததில்லை. அந்த ஒரு குணத்திலே அவன் தன்னை விட எப்படி மாறுபட்டிருக்கிறான் என்று அடிக்கடி ராஜ்குமார் எண்ணி வியந்ததுண்டு. காமேஷை போல அவனுக்கு பிறருடைய சோப்பு, சீப்பு, துவாலை எதையும் உபயோகிக்க பிடிக்காது. சுத்தமாக வாழ அவன் தாயார் அவனை அப்படி பழகி வளர்த்திருந்தாள். வீடு, ஆடைகள், பழக்கங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் பெண் அகல்யா. நாளைக்கு 2 வேளைகள் குளித்து வேறு உடுத்தி கொண்டு எப்பொழுதும் பளிச்சென்று காணப்படுவாள். அந்த பழக்கம் வேறு அவனை தொத்தி கொண்டு விட்டிருந்தது. ஊரிலேயே அவன் தினமும் 2 முறை குளிக்க தொடங்கியிருந்தான். வெப்பம் மிகுந்த அந்த நாட்டில் நாள் முழுவதும் குளித்து கொண்டே இருக்க வேண்டும் போல்தான் இருந்தது அவனுக்கு. ஆனால் காமேஷ் அத்தனை வெப்பத்திலும் நாளைக்கு ஒரு தடவை குளிப்பானோ சந்தேகமே. அவனது வரவேற்பறையில் எல்லாம் போட்டது போட்டபடி கிடந்தன. காலையில் படித்த பத்திரிகை, இரவு புகைத்த சிகரெட் துண்டங்கள் நிறைந்த ஆஸ்ட்ரே, பாதி குடித்து மீதம் வைத்திருந்த மதுபாட்டில், கண்ணாடி டம்ளர்கள் என்று மேஜையை நிறைத்து கொண்டிருந்தன. உன்னை போல் துடைச்சி பெருக்கி வீட்டை நறுசா வச்சுண்டு எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் நல்லாவே சமைக்க தெரியும். காலையில வச்ச பருப்பு சாம்பார் இருக்கு. கப்பூஸ் கூட, நீ அதை சாப்பிடலாம். சுட வச்சு கொண்டு வரேன் சொல்லிக்கொண்டு சமையல் அறைக்குள் ஓடினான் காமேஷ். சோபா மீது தாறுமாறாக கிடந்த திண்டுகளை ஒழுங்கு செய்துவிட்டு ராஜ்குமார் உட்கார்ந்து கொண்டான். இந்த கேக்கை கொஞ்சம் ருசித்துப்பார், நானே சுட்டது. ஒரு பீங்கான் தட்டிலே சிறு கேக்கு துண்டை வைத்து எடுத்துக்கொண்டு இடக்கையில் பிடித்திருந்த சிகரெட்டை
இடையே ஓர் இழுப்பு இழுத்து கொண்டு வந்தான் காமேஷ். நான் கேக்கு சாப்பிடுவது உண்டு, ஆனால் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், மன்னிச்சுக்கோ. திகைப்புடன் நண்பன் முகத்தை பார்த்தான் காமேஷ். இங்கிலீஷ் காலண்டர் தேதிப்படி இன்னைக்கு என் தந்தை மறைந்த நாள். 8 வருஷத்துக்கு முந்தி மாரடைப்பால் திடீர்னு போயிட்டார். அம்மாவுக்கு அந்த அதிர்ச்சியே வியாதியாகிவிட்டது. அவருக்கு திவசம் கொடுக்க அம்மா கூட நான் இப்போ இல்லாட்டியும் அவர் மறைஞ்சு போன காலண்டர் மாத தேதி அன்னைக்காவது விரதமாக இருப்பது வழக்கம். கேக்கில் முட்டை போட்டு சுட்டிருப்பேன். இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், கோச்சிக்காதே. உன் தந்தை மேல உனக்கு அத்தனை பாசம் பிரியம் இல்லையா? மதிப்பு மரியாதைன்னு சொன்னா பொருந்தும். அவருக்கு உன் மேல ரொம்ப பிரியம் இருந்திருக்கணுமே. நீ அவருக்கு ஒரே பிள்ளையாச்சே. என் மேல உசிரையே தான் வச்சிட்டு இருந்தார். அவர் மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்படி வெளிநாட்டுக்கு வரவிட்டு இருப்பாரா? பட்டணத்தில் நான் படிக்கிற காலத்தில் மாசத்துக்கு ஒரு தடவை என்னை வந்து ஹாஸ்டலில் பார்க்காட்டா அவருக்கு நிம்மதியே இருக்காது. அப்பா மேல எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு, ஆனால் அம்மா மேலதான் எனக்கு ரொம்ப பாசம். இருக்காதா பெண்ணே? 10 மாசம் சுமந்து பெற்றவங்களாச்சே. உன்னுடைய குடும்பத்து போட்டோவை காட்டினப்போ பார்த்தேனே. உங்க அப்பா வாட்ட சாட்டமா முறுக்கு மீசையோடு கன கம்பீரமா இருக்கார். நீ சாயலில் உங்க அப்பா போலத்தான் இருக்கேன்னு சொல்லணும். உங்க அம்மா மேலே முடிக்காமல் காமேஷ் தட்டை மேஜையின் ஒரு புறத்தில் வைத்துவிட்டு சிகரெட்டை ஆழமாக இழுத்து ஊதினான். அப்பா உசுரோடு இருந்தப்போ எடுத்த படம் அது. அதிலே அம்மா காஞ்சிபுரம் பட்டு சேலையும் கழுத்து நிறைஞ்ச நகையும் நெற்றியிலே நிறைஞ்ச பொட்டுமா அலங்காரமா இருக்காங்க. அவங்கள இப்பொழுது விதவையாக பார்க்கும்பொழுது என் மனசு வேதனைப்படத்தான் செய்யுது. பாவம் அம்மா. நீ ஒரு வகையில் கொடுத்து வச்சவன். உன் அப்பாவை பார்த்து பழகி வளர உனக்கு வாய்ப்பு அமைஞ்சிருந்தது. எனக்கு நினைவு தெரியறதுக்கு முந்தையே அப்பா போயிட்டார். என் தாயை நான் எப்பவும் விதவை கோலத்தில் வேலையால் அழுக்காகிவிட்ட கிழிந்த புடவையில்தான் பார்த்திருக்கிறேன். தன்னை கவனிக்க பொழுதில்லாமல் சதா அடுப்படியில நெருப்புகிட்ட வெந்துகிட்டு வேர்வை ஓடிய அவர்களுடைய களைச்ச முகம்தான் என் நினைவில் ஆழமா படிஞ்சிருக்கு. அவங்கள நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சதுண்டு. ஆனால் சந்தர்ப்பம்தான் சதி செஞ்சிடுச்சு. கேட்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னோட கூட வருத்தத்தை பங்கிட்டு கொள்றதை தவிர நீ வேறு என்ன செய்ய முடியும்? தோற்றத்திலே ஒன்னா இருக்கிறோம்னு அதிசயப்படுறவங்க நம் வேறுபட்ட வாழ்க்கை நிலையையும் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. நிச்சயம். அடடா, நான் உனக்கு சாப்பிட ஒன்றும் கொடுக்காமல் பேசிக்கொண்டே போகிறேனே. இரு, கப்பூர் சுருட்டியை எடுத்து வரேன், உள்ளே சென்றான் காமேஷ். இன்னைக்கு நான் பால் பழங்கள் மட்டுமே சாப்பிட்றதாக உத்தேசம். நீ வீணா சிரமப்படாதே. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து அதுகளை எடுத்துக்கிறேன். எழுந்திருந்தான் ராஜ்குமார். குளிர்சாதன பெட்டியிலிருந்து ஒரு ஆப்பிளையும் பால் பையையும் வெளியே எடுத்தான். இதை மட்டும் கொஞ்சம் சூடுபடுத்தி கொடு, போதும். ஆப்பிள் பழத்தை துண்டமிட்டு ஒரு தட்டில் வைத்து ஒரு கோப்பையில் சூடான பாலை நிறுத்தி கொண்டு வந்து நண்பன் அருகே வைத்துவிட்டு அவன் கப்பூஸ் ரொட்டியுடன் கறி குழம்பை தொட்டு தின்ன உட்கார்ந்து விட்டான். சுக்கா ரொட்டி என்று நெய் தடவாமல் அகல்யா சுட்டு அம்மாவுக்கு தரும் ரொட்டியைப் போல் எத்தனை பெருசு! ஒரு கால்வாசியை கூட தின்ன முடியாதது போல் காணப்பட்ட அந்த பெரிய ரொட்டியை வேகமாக பிய்த்து விரைவில் கறி குழம்புடன் காலி செய்து விட்டான் காமேஷ். சாப்பாட்டிலும் அப்படியொரு ஆவேசம் அவனுக்கு. வியப்புடன் விழித்தான் ராஜ்குமார். பார்வைக்கு ஓங்கி உயரமாக செவேரென்று மூக்கும் மொழியுமாக அழகான தோற்றமுடையவன் காமேஷ். அதுவும் நாசுக்கான உடையிலே கம்பீரமானதொரு கணவனாகத்தான் காட்சியளித்தான். நெருங்கி பழங்கும் போதுதானே தெரிகிறது. மனம் நோகுமே என்று பாராத ஆத்திரமான பேச்சுக்கள், மட்டமான குணங்கள். அழகான ஆண் பிள்ளைக்குள்ளே ஒரு சிறு அரக்கன் ஒளிந்து கொண்டிருப்பது அருகில் வந்தால்தானே புரிகிறது. இவன் மட்டும் தன்னை திருத்திக் கொண்டால் எத்தனை நல்லதொரு நண்பனாக இருப்பான். மூளையில் எங்கேயோ ஒரு வக்ர புத்தி. ஏன் தனக்குள்ளே எண்ணியபடி பாலை மெல்ல பருகிவிட்டு பழத்துண்டுகளை சாப்பிடத் தொடங்கினான் ராஜ். உனக்கு ஒன்று காட்ட வேண்டும் என்று சொல்லி அலமாரியிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து வந்தான் காமேஷ். 3 நாட்களாக தொடர்ந்து பக்கத்து டவுனில் இருந்த கண் வைத்தியரிடம் மாமியாரை அழைத்துச் செல்ல நேர்ந்த அகல்யாவுக்கு கண்களை பரிசோதிக்கும் முன் இரத்த பரிசோதனை, எக்ஸ்ரே, இதய பரிசோதனை என்று அவளை வேறு சில இடங்களுக்கு அந்த வைத்தியர் அனுப்பிவிட்டிருந்தார். கங்கையத்து காலைகள் பூட்டி வண்டியின் உள்ளே மெத்தை வைத்து தைத்து திண்டுகளை சாத்தி உட்கார வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. மாடுகளுடன் பழக்கப்பட்டிருந்த வேலையால் முனியாண்டிதான் வண்டியை ஓட்டி கொண்டு வந்தான். ஜல் ஜல் என்ற சதங்கை ஒலியுடன் நெடுஞ்சாலை மீது மாடுகள் துரிதகதியில் சீராக ஓடிய போது காரில் சவாரி செய்வது போன்றுதான் சுகமாக இருந்தது. அப்படி இருந்தும் பஞ்சரத்தனம் வீட்டுக்கு வந்ததும் இரவு வேளைகளில் கழுத்து வலி, முதுகு வலி என்று அவதிப்பட்டாள். தன் உடல் அயர்வை பாராட்டாமல் இரவில் எந்த வேலையானாலும் எழுந்திருந்து உப்பு வறுத்து கொண்டு மாமியாருக்கு ஒத்தடம் கொடுத்து உபசரித்தாள்.
அகல்யா வைத்தியர் கொடுத்திருந்த தூக்க மாத்திரையை சாப்பிட செய்து மாமியார் உறங்கும் வரை கால்களை அமுக்கி பிடித்து பணிவிடைகள் பலவும் சலிக்காமல் செய்தாள். இன்னும் எத்தனையோ அவள் செய்ய தயாராக தான் இருந்தாள். ஆனால் அன்று மாலை அவர்களை மீண்டும் வரச் சொல்லியிருந்த கண் வைத்தியர் கொடுத்த தகவல் அவளை துயரப்படுத்தி விட்டிருந்தது. அவளை உள்ளே வரச் சொல்லி மேஜைக்கு எதிரே கிடந்த ஆசனத்தை காட்டினார் கண் வைத்தியர். இந்த பீடிகையே அவளை மிகவும் கலவரப்படுத்திவிட்டது. உங்களோடு கொஞ்சம் தனியாக பேச வேண்டும். பெரியம்மாவுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டியதில்லை என்று சொல்லிக்கொண்டே உரையில் இருந்த எக்ஸ்ரேயை இழுத்து வெளிச்சத்தில் பிடித்தபடி தம் தலையை லேசாக தடவி கொண்டார் வைத்தியர். எக்ஸ்ரே, இரத்த பரீட்சை, இதய பரிசோதனை ஆகியவற்றின் முடிவான விவரங்களை அந்தந்த வைத்தியர்கள் எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். பெரியம்மாவின் கண்களையும் பரிசோதித்து பார்த்தாகிவிட்டது. ஒன்றுமே திருப்தியாக இருக்கவில்லை. பகீர் என்ற உணர்வில் அகல்யா ஒரு கணம் சங்கடப்பட்டு விட்டாள். அவங்க உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லைங்களே. அவளுக்கு தொண்டை அடைத்து கொண்டது. அருகில் இருந்து இந்த சமயம் உதவ கணவன் கூட இல்லையே என்ற ஆதங்கத்தில் மலைத்து போனாள். ஒன்று பெண்ணுன்னு இருந்தால்தானே கவலைப்படணும். வெள்ளம் சான் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்கிற கவலை நிலை இப்போது. ஏற்கனவே இவங்களுக்கு லேசா ஒரு மாரடைப்பு வந்திருக்கிற அறிகுறி இசிஜியில் தெரிகிறது. இதற்கு முன்பு எப்போவாவது அவங்களுக்கு நெஞ்சுவலி வந்ததுண்டா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். நினைத்து பார்த்தாள் அகல்யா. அவள் கணவன் வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போன பின்பு சில நாட்கள் தொடர்ந்து பஞ்சநத்திரம் பிரிவு துயரம் தாழாமல் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். நெஞ்சிலே இத்தனை ஆசைகளை சுமந்துண்டு கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தேனே, இந்த பிள்ளை வேலை பெருசுன்னு என்னை உதறிட்டு போயிட்டான். அந்த நினைப்பை என் நெஞ்சிலே வழியாக வந்து வேதனை பண்ணுது என்று ஒரு நாள் இரவு படுக்க போகும் முன் விசும்பி அழுதாள் தாயார். என்னங்க அத்தை, டாக்டரை கூட்டி வர சொல்லவா? பதறினாள் அகல்யா. ஒன்றும் வேணாம், வயிறு கொஞ்சம் மந்தமா இருக்கு என்று கூறிவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்து தானே சுக்கு கஷாயம் தயாரித்து சாப்பிட்டாள். அப்பொழுது பஞ்சரத்னத்துக்கு ஒரு கண்ணில் நல்ல பார்வை இருந்தது. நெஞ்சு வலின்னு ஒரு தடவை சொன்னாங்க. கை மருந்து தானே ஏதோ சாப்பிட்டாங்க, சரியா போச்சுன்னாங்க. அதை நான் பெருசு பண்ணல. அது ஒரு லேசான மாரடைப்பு நோயாக இருக்குமோ? இருந்திருக்கலாம். பகீர் என்ற உணர்வு அவளுக்கு. அதை அப்பொழுதே வைத்தியரிடம் காட்டி சிகிச்சை செய்யாதது எத்தனை பிசகு. கணவனுக்கு அவள் என்ன பதில் சொல்வாள்? இதயம் பலவீனப்பட்டு வீங்கி இருக்கிறதை எக்ஸ்ரே காட்டுகிறது. அதோட சுவாச பைகளில் நீர் கோர்த்து கொண்டிருக்கிறது. ரத்தத்திலே எக்கச்சக்கமான சர்க்கரை, இரத்த அழுத்தம் வேற. கூட கொஞ்சம் மருந்தை ஊசியில் ஏற்றினா சர்க்கரை குறைஞ்சிடுமே. அதேபோல் ரத்த அழுத்தத்துக்கும் வேற புதுசா ஏதாவது மருந்து கொடுத்தீங்கன்னா குறைஞ்சிடாதா? கண்ணை ஆப்ரேஷன் பண்ணினால் பார்வை வரலாம் இல்லையா? ஒரு கண்ணிலாவது கொஞ்சம் பார்வை வந்தால் தானே அவங்களுக்கு நிம்மதி. அதைத்தான் சொல்ல வரேன். இத்தனை கோளாறுகள் இருப்பதால் ஆப்ரேஷனுக்கு தகுதியற்றதொரு கேஸுன்னு முடிவு செய்துட்டேன். அப்படின்னா அவங்களுக்கு பார்வை கிடைக்க வழி இல்லையா? ரொம்ப வருந்துறேன். போன தடவை ஒரு கண்ணை ஆப்ரேஷன் செய்தேன். அது தோல்வியாகிவிட்டது. அதில் கொஞ்சம் கூட பார்வை இல்லை. இப்போ இந்த கண்ணில் காட்ராக்ட் நன்றாக முற்றிவிட்டிருக்கிறது. ஆப்ரேஷன் செய்ய பக்குவமான நிலைதான். ஆனால் பயன்தான் ஒன்றும் ஏற்பட போவதில்லை. வீணா இதய பலவீனமான அவர்களை போட்டு தொந்தரவு செய்து என்ன பிரயோஜனம்? அப்படின்னா? அகல்யாவுக்கு மேலே பேச தோன்றவில்லை. நெஞ்சிலே ஒரு படபடப்பு. அப்படின்னா இன்னும் சில நாட்களில் இவங்க பார்வை முழுதும் இழந்து குருடாகி விடுவார்கள். நான் ரொம்ப வருந்துகிறேன். வேற செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைத்து கொண்டு மெல்ல எழுந்திருந்தாள். அப்படின்னா நாங்கள் மறுபடியும் இங்கே வர தேவையில்லைன்னு சொல்றீங்க? மீண்டும் சந்தேகத்துடன் கேட்டாள். தேவையில்லை, பயனும் இல்லை. டாக்டர் ஆசனத்திலிருந்து எழுந்தார். சோடா பாட்டில் கண்ணாடிகள் போன்ற வருமனான அந்த மூக்கு கண்ணாடி வழியே தெரியாத உருவங்களை தெரிந்து கொள்ள முயன்று வெறித்தபடி வெளியே பெஞ்சு மீது பஞ்சரத்தனம் உட்கார்ந்திருந்தாள். காலடி ஓசை கேட்டதும் ஆவலுடன் அந்த பக்கம் திரும்பினாள். டாக்டர் என்ன சொன்னார்? சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரா? வேதனையும் துக்கமும் அகல்யாவை கப்பிக்கொண்டன. கொஞ்ச நாட்கள் ஓய்வா வீட்டில் இருந்துட்டு பிறகு வர சொல்லி இருக்கிறார். கண் தெரியாதவளிடம் பொய் சொல்கிறோமே என்ற அவமான உணர்வில் தவித்தபடி அவள் கையை பிடித்து அழைத்து சென்று வண்டியில் மெல்ல ஏற்றிவிட்டாள். அன்று இரவு இலையில் அளவோடு மருமகள் வைத்த கோதுமைச் சோற்றை குழம்புடன் கலந்து பிசைந்து ஒரு கவளம் போட்டுக்கொண்டாள் பஞ்சரத்னம். அவளுக்கு துக்கம் நெஞ்சை இருக்கவே தொண்டையிலேயே சோறு அடைத்து கொண்டு விட்ட உணர்வில் திணறி போனாள். கொஞ்சம் தண்ணீரை பருக கையை நீட்டியவள் டம்ளரை தட்டிவிட்டாள். மேஜை மீது சாய்ந்த டம்ளர் தண்ணீரை கொட்டி வழியே செய்துவிட்டு உருண்டு டமால் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்து விட்டது. அடுப்பில் காய்ந்த பாலை இறக்கி வைக்க உள்ளே சென்றிருந்த அகல்யா ஓடி வந்தாள். என்ன சத்தம் என்று திகைப்புடன் கேட்டாள். எதிரே என் நிலைக்கிட்ட நீ வச்சுட்டு போன டம்ளர் கூட
என் கண்களுக்கு தெரியல. வர வர பார்வை சுத்தம் மோசமாயிடுச்சு. இப்ப என் குழந்தை ஊர்ல இருந்து வந்தா அவனை பார்த்து ஆனந்தப்படக்கூட எனக்கு அதிர்ஷ்டம் இருக்க போறதில்ல. மேலே பேச முடியாத துக்கத்திலே கிழவி குலுங்கி குலுங்கி அழுதாள். அகல்யாவின் கண்களும் கனத்தன. வேதனையால் நெஞ்சு விம்மியது. அருகில் வந்த மாமியாரின் தொலை ஆதரவுடன் தழுவி கொண்டாள். இன்னும் சில நாட்களில் ஆதரவுடன் திரும்பிவிடப் போகும் மகனை தாய் பார்க்க முடியாது. என்ன பரிதாபம்! 3 வருஷங்களாக அவன் வரவுக்கு காத்திருந்து வரும்பொழுது இப்படி ஒரு துன்பம் நேர வேணுமா? அம்மா என்ற ஆசையுடன் அருகில் வந்து உட்காரப் போகிற மகனின் முகத்தை பார்க்க முடியாத தாய் எப்படித்தான் தவிக்கப் போகிறாள்? கைகளால் முகத்தை தொட்டு பார்த்து ராஜா என் ராஜா என்று கதறி அழப்போகிறாளே, அந்த கன்றாவியை எப்படி சகிக்க முடியும்? அம்மாவுக்கு கண் பார்வை சுத்தமாக இல்லை. அவள் குருடாகி விட்டாள் என்ற உண்மை அறிந்தால் மகன் மனம் என்ன பாடுபடும்? துயரத்திலே துடித்து போய் விடுவானே ராஜ்குமார். முத்துமாரியம்மா, உன் சோதனைக்கு நாங்க தானே அகப்பட்டோம். அவளையும் அறியாமல் கன்னங்களை நனைத்த கண்ணீர் துளியை மெல்ல துடைத்து கொண்டாள் அகல்யா. 2 நாட்களுக்கு பின் ஒரு நாள் இரவு நடுவேளையின் போது பஞ்சரத்தனம் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள். அகல்யா! அவள் ஒரு முறை கூப்பிட்டதுமே மருமகள் விசுக்கென்று எழுந்து விட்டாள். முன்பு ஒரு வாட்டி வந்துச்சே நெஞ்சு வலி, அதுபோல இப்ப ரொம்ப அதிகமாவே நெஞ்சு வலிக்குது. டாக்டரை கூட்டி வர சொல்லு. மூச்சு விட முடியாமல் கிழவி திணறினாள். அவசரமாக எழுந்து விளக்கை போட்டாள் அகல்யா. படுக்கையின் மீது மார்பை இடது கையால் அழுத்தி கொண்டு உட்கார்ந்திருந்த பஞ்சரத்தனத்தின் முகத்தில் வேர்வை ஆறாக வழிந்தது. பயப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இதோ கூட்டி வர சொல்றேன். ஆறுதல் கூறிவிட்டு அவள் முகத்தை துண்டால் மெல்ல துடைத்து விட்டாள். தலையணைகளை உயரமாக அடுக்கி அவளை சாய்த்து படுக்க வைத்துவிட்டு ஹால் விளக்கை பொருத்தினாள். அலமாரியில் இருந்த டார்ச் விளக்கை எடுத்துக்கொண்டு பின்பக்கம் ஓட்டமும் நடையுமாக பறந்தாள். கனமான தோட்டத்து கதவை மூச்சு பிடித்துக்கொண்டு அழுத்தி திறந்தாள். குப்பென்று மல்லிகை பூவின் வாசனை முகத்தில் அடிக்க இருளில் மூழ்கி கிடந்த தோட்டத்துக்குள் டார்ச்சின் வெளிச்சத்தை வீசியபடி விரைந்தாள். சிங்காரம், சிங்காரம்! பரபரத்து ஒலித்தது அவள் குரல். தன் வீட்டு கயிற்றுக்கட்டில் மீது ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த தோட்டக்காரன் விழித்து கொண்டு குழப்பத்துடன் எழுந்து உட்கார்ந்தான். பூரணியை எழுப்பு. உள்ளே வந்து எனக்கு உதவியாக இருக்க சொல்லு. நீ போய் நம்ம டாக்டர் தணிகைவேலனை கையோட கூட்டி வா. நெஞ்சு வலியால் அம்மா துடிக்கிறாங்க, உத்தரவிட்டாள். வைத்தியர் வருவதற்குள் நேரம் யுகமாக கனத்தது. தூக்கம் நிறைந்த கண்களும் அலட்சிய உடையுமாக அவர் வந்திருந்தார். பஞ்சரத்தனத்தை பரிசோதித்தார். மருமகளை ஒரு பக்கமாக அழைத்து கிசுகிசுத்தார். அம்மாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இருக்கும் இடத்தை விட்டு அசைக்கவும் கூடாது. ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளணும். 4 வாரமாவது படுக்கையில் ஓய்வா இருக்கணும். இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. எதுக்கும் உங்க கணவருக்கு தந்தி அடித்து வரவழைப்பது நல்லது. நோவு தெரியாதிருக்க அவர் ஏற்றிவிட்டு போன ஊசி மருந்தில் சிறிது பொழுதில் பஞ்சரத்தனம் உறங்கி போனாள். விரைவில் ஊருக்கு திரும்ப இருக்கும் கணவனுக்கு தந்தி அடித்து கலவரப்படுத்துவது சரியா? முத்துமாரி கிருபையில் விரைவில் குணமாகிவிட்டால் வீணாக ராஜ்குமாருக்கு கவலையை ஏன் உண்டாக்க வேண்டும்? ஊருக்கு புறப்படும் முன் வேலை பார்க்கும் இடத்தில் முடித்து கொடுக்க வேண்டிய காரியங்கள் பல இருக்குமே. இது சமயம் அவர் மனசை குழப்பினால் தபாலில் எழுதி நிலைமையை மெல்ல தெரிவிப்பதுதான் சரி. அதுவரை அத்தையை ஜாக்கிரதையாக அவள் பாதுகாத்து கொள்ள முடியும். மாமியார் மீது போர்வையை கழுத்து வரை போர்த்துவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு ஹாலுக்குள் வந்தாள். சாப்பாட்டறை மேஜை மீது உட்கார்ந்து கொண்டு கணவனுக்கு கடிதம் எழுத துவங்கினாள். அத்தைக்கு கொஞ்சம் நாட்களாக மோசமானதொரு நெஞ்சு வலி அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம குடும்ப டாக்டர் அவ்வப்பொழுது வந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். நானும் முடிந்தவரை அத்தையை பத்திரமாக பார்த்து கொள்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இது சமயம் அருகில் இருப்பதற்கு இதெல்லாம் ஈடாகுமா? சிந்தித்து பாருங்கள். அகல்யா! மாமியாரின் மெல்லிய குரல் அவளை அழைத்தது. கடிதத்தை பாதையில் விட்டுவிட்டு விரைந்தாள் அறைக்குள். கிட்ட வந்து உட்கார். உன்கிட்ட விவரமா எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுது. உட்கார்.